கதை வசனகர்த்தா விசு காமெடி ஜாம்பவான் நாகேஷ் அவர்கள் பேட்டி எடுக்கிறார். வாகினி காம்பவுண்டில் எத்தனையோ ஷூட்டிங் நடந்திருக்கு. நான் குண்டம்ம கதைன்னு ஒரு படத்தில் டைலாகே கிடையாது, ஒரு கிளீனர் வேஷம். அது நான் தமிழுக்காக பண்ணேன். தமிழ் தெலுங்கு எடுத்தாங்க. தமிழில் பண்ணும்போது டபரா டம்ளர் எல்லாத்தையும் அப்படி பக்கெட்டில் இது பண்ணிட்டு ஒரு டம்ளர் சொயின்னு மேலே விட்டு அந்த டேபிளை சுற்றி திரும்பி ஒரு ரூபாய் அதை பிடிச்சிட்டு போனதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக போச்சு. டைலாக் தான் இல்லையே, தெலுங்குக்கும் அவரே பட்டுவேன் அப்படின்னாரு. தெலுங்குக்கும் அதே பண்ணேன். அப்புறம் கூப்பிட்டாரு, என்ன சம்பளம் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டார். 250 சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு. 2 பாஷையில் ஆக்ட் பண்ணியிருக்கே, அப்போ 500 இல்லை அப்படின்னாரு. ஆமாம் சார், இன்றைக்கே வேணுமா பணம் அப்படின்னாரு. கல்யாணம் இருக்குது சார் ஒரு வாரத்தில் அப்படின்னு. யாருக்குன்னாரு. எனக்கு தான் சார் அப்படின்னு. உங்கள் கல்யாணமா? செக் கொண்டா அப்படின்னு ஒரு 1000 ரூபா வேற செக்கில் எழுதி கிழிச்சு கையில் கொடுத்தாரு. உடனே போய் கேஷ் பண்ணேன். ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு மனைவியாக வரப்போகிற ரெஜினாவுக்கு தாலி, பட்டு புடவை, எனக்கு பேண்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் பீச்சில் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நேராக முருகன் கோயில் வடபழனிக்கு வந்து அந்த கல்யாணத்துக்காக தாலியும் கட்டிட்டு வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்க 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க அப்போல்லாம் பிச்சைக்காரங்க. ஆளுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு மன திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இன்ன வரைக்கும் நான் ரிஜினாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த 1000 ரூபா செக் கொடுத்தாரு அந்த நாகிரெட்டியார் தான். உங்கள் ஒய்ஃபு கிறிஸ்டியனா? ஆமாம் சார், நான் மாத்வா பிராமின், என் ஒய்ஃபு கிறிஸ்டியன். எனக்கு வி ஹேவ் 3 சில்ட்ரன், 3 பசங்க. எனக்கு முதல் பையன் கிறிஸ்துவ பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டான். 2வது பையன் ஒரு முசல்மான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். 3வது பையன் ஸ்மார்த்தா ஐயர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். மொத்தத்தில் சொல்ல போனால் நேஷ்னல் இன்டகிரேஷன் என் வீட்டுக்குள்ளேயே இருக்குது சார். வி ஆர் ஆல் ஹாப்பி. உதவுவதற்கு நல்ல மனங்களும் மத சார்பற்ற மனங்களும் ஒன்று கூடிவிட்டால் பாரத தேசம் பார்ப்போற்றும் தேசமாகிவிடும்.